நார்மலாக நம்ம உடம்புல இந்த டெஸ்டிகல்ஸ்லேருந்து 2 டியூப் மாதிரி போகும். ஸோ அதில் தான் நம்மளோட அந்த ஸ்பெர்ம்ஸ்லாம் போய் வெளியே எஜாக்குலேட் ஆகும். ஸோ அந்த டியூப்பில் ஒரு 2 ஸ்விட்ச் மாதிரி வைக்க போகிறாங்களாம். இப்போ நான் ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்குள்ளே போகிறேன்னா அந்த ஸ்விட்சை மேனுவலாக ஆஃப் பண்ணிக்கிட்டால் நமக்கு அந்த வால்வ்லேருந்து இப்போ நம்ம இந்த நார்மலாக பைப்பில் எப்படி போட்டு லாக் பண்ணால் தண்ணி போகாதோ அந்த மாதிரி நிற்குமா. எல்லா இன்வென்ஷன் பின்னாடியுமே ஒரு சின்ன ஸ்பார்க்கான ஐடியா தான் இருக்கும். இவர் இந்த ஃபவுண்டர் கிளமெண்ட் பயமிக்குமே ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி தான் இருக்குது. என்னன்னா அவர் காலேஜ் டைம்லலாம் டிவி பார்க்கும்போது இந்த வேசட்டாமி ப்ரொசீஜரை பற்றி பார்த்துட்டு இருப்பாரு. இவர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக அதை பற்றி பார்த்துட்டு இருப்பாராம். பார்த்துட்டு இருக்கும்போது எதுக்கு ஒரு தேவையில்லாமல் ஒரு சர்ஜிக்கல் பண்ணணும், நம்ம எதுக்கு நம்மளோட அந்த வேல்வெல்லாம் கட் பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக நம்ம ஒன்று கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அப்போவே அவருக்கு அந்த ஐடியா ஸ்பார்க் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி 1998 இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2000 அதுக்கு ஒரு பேட்டன் ரைட்மே வாங்கிட்டு 2008 பார்த்தனா இவர் இதை கண்டிப்பாக நம்ம ஒருத்தர் மேலே பண்ணி ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்களாம் இந்த மாதிரி அனிமல்ஸை வச்சு செக் பண்ணுவோம். ஏன்னா எப்போவுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சோதனை எலின்னு ஒன்று சொல்லுவாங்க, இந்த எலியை பிடிச்சி தான் பண்ணுவாங்க. ஆனால் இவருக்கு அதில் உடன்பாடே இல்லையா. இல்லை நான் அனிமல்ஸ் மேலெலாம் பெருசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு மனுஷங்க மேலே பண்ணி பார்க்கணும்னு. இவருக்கு 2008 இவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் பண்ணியிருக்காராம். இப்போ வரைக்குமே அவருக்கு மட்டும்தான் பண்ணியிருக்காங்களாம். அவருக்கு பண்ண டைம்ல பார்த்தனா அது 100% சக்ஸஸ்ஃபுல் ஆகலையாம். அதனால இன்னும் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லேயே தான் இருக்கான். 2008 இன்னும் அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார், இதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும்னு. அதனால இன்னும் டாக்டர்ஸ் கவர்மெண்ட் யாருமே அப்ரூவ் பண்ணல.